இந்திய சுதந்திர போராட்டத்தில் உதித்த ஆதிவீர முழக்கம். ஆங்கிலேயரின் ஆதிக்கம் பரவிக்கொண்டிருந்த காலத்தில் ஜான்சி என்ற பகுதியில் வீரமங்கை ஜான்சி ராணி ஆங்கிலேயருக்கு எதிராக முழக்கமிட்ட வரிகள்தான் இவை. குறுகிய காலம் மட்டுமே உயிர் வாழ்ந்தாலும் அன்பு, வீரம், ரௌத்திரம் என சிறப்புமிக்க குணங்களுடன் இந்தியா கண்ட வீரமங்கைகளில் பிரதானமானவராக வரலாற்றில் எழுதப்பட்டவர் ராணி லட்சுமிபாய். வெற்றி முழக்கங்கள் அல்லாமல் களத்தில் தன் கட்டளைக்கு கட்டுப்படும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஒற்றை நம்பிக்கையாகவும், எதிரிகளிடம் தமது ராஜ்யத்தை அடிபணிய விடமாட்டேன் என்ற கர்வத்துடன் களத்தில் வாள்களை சுழற்றியதுதான் ஜான்சி ராணியின் வீரத்திற்கான அத்தாட்சி. இவரது வாழ்க்கை என்பது ஒரு சரித்திரம் மட்டுமின்றி வளரும் பெண் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. குறிப்பாக ஒரு பெண் இப்படித்தான் இருப்பாள் என்ற வரையறையை உடைத்தெறிந்த ஜான்சி ராணி தனது அசாத்தியமிகு குணாதிசயத்தால் ஒரு பெண்ணால் இப்படியும் இருக்க முடியும் என நிரூபித்து காண்பித்தார். ஜான்சி ராணியின் அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது ஒருங்கிணைந்த இந்திய பிராந்தியங்களை பிரிட்டிஷார் ஒவ்வொன்றாக ஆட்சி செய்ய தொடங்கினர். தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலம் இந்தியாவில் வர்த்தகம் மேற்கொள்ள வந்த பிரிட்டிஷார் நாளடைவில் இந்தியாவில் உள்ள பேரரசர்கள் மற்றும் மன்னர்களை வீழ்த்தி ஆட்சி செய்தனர். இந்தியாவில் ஒரு சில மன்னர்கள் ஆங்கிலேயர்களை சமாளிக்க முடியாது என்பதால் அவர்களிடம் ஐக்கியமானார்கள். ஆனால் மறுபக்கம் நாங்கள் பணிய மாட்டோம், எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம் என்று வீர முழக்கமிட்டவர்கள்தான் இந்தியாவுக்கான முதல் சுதந்திர போராட்டத்திற்கு ஆணிவீராக அமைந்தனர். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் சுதந்திர போரில் பங்கேற்றவர்கள் அனைவருமே இந்திய சுதந்திர வரலாற்றில் மறக்க முடியாத பொக்கிஷங்களாக மதிக்கப்படுகிறார்கள். முதலாக 1857 ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த மங்கள் பாண்டே வீர மரணமடைந்தார். இதில் உதித்த சுதந்திர போராட்டம் தான் 1947 ஆண்டு வரை தொடர்ந்தது. மங்கள் பாண்டே ஆங்கிலேயரிடம் சண்டையிட்டு மறைய அவருக்கு பின்னர் ராணி லட்சுமிபாய், குன்வர் சிங், பகதூர் ஷா, தாந்தியா தோப் போன்றவர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு விதைகளை விதைத்தனர். ஒவ்வொரு பகுதியாக ஆட்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருப்பவர்களுக்கு கடுமையான வரி விதித்து உற்பத்தியை தங்கள் உடைமையாக்கி நிலத்தை கைப்பற்றுவதில் ஆங்கிலேயர்கள் முழு கவனம் செலுத்தி வந்தனர். இதனை அறிந்த மன்னர்கள் ஆங்கிலேய அரசை கடுமையாக எதிர்த்து வந்தனர். எடுத்த உடனேயே நேரடி போரில் ஈடுபடாத ஆங்கிலேயர்கள் முதலில் வரி விதிப்பது, இந்தியர்களின் மத நம்பிக்கைகளில் தலையிட்டு அதனை அவமதிக்க முயற்சிப்பது, மேலும் ஒரு அரசருக்கும் மற்றொரு அரசருக்கும் நிலவி வந்த தகவல் பரிமாற்ற சிக்கல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்குள் ஒற்றுமையை சீர்குலைப்பது போன்ற விரும்பத்தகாத செயல்களில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டனர். மேலும் துப்பாக்கி தோட்டாக்களின் உரையை பன்றி மற்றும் மாட்டு இறைச்சி மூலம் பயன்படுத்தியதாக செய்திகள் பரவி அது மீரட்டில் போராட்டமாக மாறி பின்னர் மிகப்பெரிய புரட்சியாக வெடித்தது. அப்போது கான்பூர், லக்னோ, அலிகார், ஆக்ரா, டெல்லி, ஜான்சியை ஒவ்வொன்றாக தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர பிரிட்டிஷ் திட்டமிட்டது. இவை அனைத்தும் தனித்தனி அரசர்களால் ஆளப்பட்டதால் பிரித்து ஆள்வது என்ற ராஜதந்திரத்தால் அவர்களிடையே நிலவிய ஒற்றுமையின்மையை சரியாக பயன்படுத்தியது பிரிட்டிஷ் அரசு. அந்த அரசவைகளை ஆளும் நடவடிக்கையில் பிரிட்டிஷ் அரசு இறங்கியது. அப்போது ஜான்சிக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்றவர்தான் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் ராணி லட்சுமிபாய். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 1828 நவம்பர் 19 ராணி லட்சுமிபாய் பிறந்ததாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. மராட்டிய வம்சாவளியைச் சேர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்த லட்சுமிபாயின் இயற்பெயர் மணிகர்ணிகா. அவரை செல்லமாக மனு என்று தாயாரால் அழைக்கப்பட்டார். லட்சுமிபாய் 4 வயதாக இருக்கும் போதே பாசத்திற்குரிய தனது தாயை இழக்க நேரிட்டது. சோகக்கடலில் மூழ்கிய மகளை அவரது தந்தை அரவணைத்து வளர்த்து வந்தார். மணிகர்ணிகா துடிதுடிப்பாக இருந்ததால் மற்ற குழந்தைகளைப் போன்று அல்லாமல் தனித்துவமிக்க பயிற்சிகளை கற்க நேர்ந்தார் மணிகர்ணிகா. இதனால் அவர் சிறு வயதிலேயே குதிரை சவாரி செய்தல், வாள் பயிற்சி மேற்கொள்தல் போன்றவற்றை பழக நேர்ந்தது. இயற்கையாகவே மணிகர்ணிகா ரௌதிரம் பழகும் குணம் கொண்டிருந்ததால் வாள் பயிற்சி, குதிரை சவாரி போன்ற திறன்கள் அவரை ஒரு போரில் சண்டையிடும் அளவுக்கு வீரமங்கையாக மாற்றியது. இந்த சமயத்தில் தனது தந்தை பெஷாவர் நீதிமன்றத்தில் முக்கிய பணியாற்றியதால் நீதிமன்றத்திற்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் மணிகர்ணிகா. அப்போது அந்த மன்னையாண்ட பாஜிராவுடன் பழகும் வாய்ப்பு மணிகர்ணிகாவின் தந்தைக்கு கிடைத்தது. சிறுவயதில் துருதுருவென்று விளையாடிக் கொண்டிருந்த மணிகர்ணிகாவை பார்த்த அரசர் பாஜிராவ் அவருக்கு சாபிலி என செல்லப்பெயர் சூட்டி தனது செல்லப்பிள்ளையாக பாவித்தார். சாபிலி என்றால் சுட்டி குழந்தை என்று அர்த்தம். இதன் மூலம் அரசரின் மனம் கவர்ந்த சிறுமியாக மாறினார் மணிகர்ணிகா. விவரம் அறிய அவரது எண்ணங்களும் செயல்களும் அவருடன் பழகிய மற்ற பெண் குழந்தைகளை விட பெரிதும் மாறுபட்டிருந்தது. இதனால் தன்னை மேலும் மெருகேற்றிக் கொள்ள தந்தையின் உறவினர் மகனான நானா சாஹேப், தாந்தியா தோப் போன்ற இளைஞர்களுடன் பயிற்சி மேற்கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டார். அடிமையாவதை விட போரிட்டு பார்க்கலாம் என்ற வேட்கையுடன் உதித்த இந்த மூவர் கூட்டணி பிற்காலத்தில் சுதந்திர சண்டையின் மூலம் ஆங்கிலேயரை எதிர்த்து களமாடியவர்களில் வீர சரித்திரர்களாக அறியப்பட்டனர். நானாவும் சாஹேப்பும் வயதில் மிகவும் மூத்தவர்களாக இருந்தாலும் மணிகர்ணிகாவை தங்களுடனே சேர்த்துக் கொண்டு தங்களுக்கு தெரிந்தவற்றையெல்லாம் அந்த சிறுமிக்கு கற்றுக் கொடுத்தனர். ஒருநாள் நானா சாஹேப் யானை ஒன்றில் பயணம் மேற்கொண்டிருக்க லட்சுமிபாயும் அதில் பயணம் செய்ய ஆசைப்பட்டுள்ளார். தனது வேட்கையை சாஹேப்பிடம் தெரிவிக்க அவர் முடியாது என மறுத்துள்ளார். தொடர்ந்து வலியுறுத்தியும் சாஹேப் மறுத்ததால் நின்ற இடத்திலேயே சிறுமி லட்சுமி குமுறி அழத் தொடங்கினார். சிறுமி பயந்துவிடும் என்பதால் வாய்ப்பு தரக்கூடாது என நினைத்தாரோ அல்லது விளையாட்டுத்தனமாக நினைத்தாரோ தெரியவில்லை. இறுதி வரை அடம்பிடித்த லட்சுமிபாயும் அழுது கொண்டே அவரிடம் ஒரு சபதத்தை விடுத்தார். அது, இப்போது உங்களிடம் ஒரு யானை இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு காலம் வரும், அப்போது உங்களை விட 10 மடங்கு யானைகளை தான் கொண்டிருப்பேன் என சூளுரைத்து அழுது கொண்டே கால் புறமுதுகில் படும் அளவுக்கு தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார். தனது தந்தையிடமும் அதே வரிகளை கூறி சபதம் மேற்கொண்டாள் லட்சுமிபாய். இன்னொரு முறை 7 வயதாக இருந்திருந்த போது அவரது குருவான நானா சாஹேபை தனக்கு பின்னால் அமர வைத்து குதிரையில் சவாரி செய்துள்ளார். அப்போது திடீரென அந்த குதிரை தறிக்கெட்டு ஓட இருவரும் நொடிப்பொழுதில் ஆடிப்போயினர்.
இந்த சூழலை மிகவும் தைரியமாக கையாண்ட லட்சுமி தன்னுடன் வந்த நானாவை பாதுகாப்பாக கீழே தள்ளி காப்பாற்றியது மட்டுமின்றி அவரை குதிரை மிதிக்காதவாறு சவாரி செய்து குதிரையை கட்டுப்படுத்தினார். இந்த நிகழ்வை கண்டு கிட்டத்தட்ட 11 வயது மூத்தவரான நானா மெய்சிலிர்த்து வேடிக்கை பார்த்ததாக லட்சுமிபாயின் வரலாற்று பதிவுகளில் இடம்பெற்றுள்ளது. அந்த காலகட்டத்தில் பின்பற்றப்பட்ட கொடூரமான ஐதீகம் சிறுமி லட்சுமிபாய்க்கும் நடந்தது. 14 வயதில் மணமுடிக்க வேண்டிய கட்டாயம். ஜான்சியின் அரசரான கங்காதர் ராவை மணமுடித்து ராணியாக அரியணை ஏறினாள் அந்த 14 வயது சிறுமி. மிக இளம் வயதிலேயே மணமுடித்த லட்சுமிபாய் ஜான்சியின் ராணியாக அவதரித்தார். ராணி வந்ததை கொண்டாடிய அந்த பகுதியின் மக்கள் அவரை கடவுளாக பாவித்து அவருக்கு கடவுளின் பெயரை சூட்டினர். ஆண்டில் இருந்துதான் மணிகர்ணிகா என்ற மனு ராணி லட்சுமிபாய் என அழைக்கப்பட்டார். விடலை பருவத்தில் ஓடி விளையாடி தோழிகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் வாளை பிடித்து பயிற்சி மேற்கொண்ட லட்சுமிபாய் தாயின் மடியில் அமர்ந்து விளையாடும் வயதில் தாய்மை என்ற ஸ்தானத்தை அடைந்தார். ஆனால் அவருக்கு குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மற்றொரு சோகம் அரங்கேறியது. தனது மகன் பிறந்து 4 மாதங்கள் கடந்த நிலையில் உடல்நலக்குறைவால் திடீரென உயிரிழந்தார். இதனால் வாரிசில்லாமல் போனதே என்ற சோகத்தில் ராஜ குடும்பம் குமரிக் கொண்டிருந்தது. இதன் பின்னர் அனைவரும் கலந்தாலோசித்து ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவெடுத்தனர். அதன்படி ராஜா கங்காதர் ராவின் உறவினரின் மகனான ஆனந்தராவை தத்தெடுத்தனர். மகனை இழந்த சோகத்தில் இருந்த லட்சுமிபாய்க்கு ஆனந்தராவ் சற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் நிவாரணியாக மாறினார். ஒரே பிள்ளை என்பதால் ஒட்டுமொத்த பாசத்தையும் ஆனந்தராவிடம் கொடுத்தார் லட்சுமிபாய். ஆனந்தராவை தவிர அவருக்கு மேலும் 3 குழந்தைகள் இருந்தது என்றே கூறலாம். அது அவர் வளர்த்த 3 குதிரைகள். தனது குழந்தைகள் போன்று குதிரைகளை பாவித்த லட்சுமிபாய் அவற்றிற்கு சாரங்கி, பவன் மற்றும் பாதல் என பெயர் சூட்டினார். சிறுவயது முதலே குதிரைகளில் சவாரி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்த லட்சுமிபாய் தனது சகாக்களுடன் வனப்பகுதிக்கு செல்வது என குதிரைகளுடன் அதிக நேரத்தை செலவிட்டார். கோயிலுக்கு செல்வது என்றால் அரண்மனையில் இருந்து கோயில் வரை வீரர்கள் பாதுகாப்புடன் குதிரை வண்டியில் உலா செல்வார் லட்சுமிபாய். எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் சென்று கொண்டிருந்த ஜான்சி பிராந்தியத்தில் திடீரென யாருமே எதிர்பாராத ஒரு துக்கம் தாக்கியது. ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு பிராந்தியமாக கைப்பற்றும் பணிகளில் ஈடுபட்டு வர ஜான்சியின் ராஜா கங்காதர் ராவ் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்கிறார். இதனால் கங்காதர் லட்சுமிபாய் தம்பதியின் வளர்ப்பு மகனான ஆனந்தராவ் என்கிற தாமோதர ராவ் மன்னராக முடிசூட ஜான்சி மக்கள் விரும்பினர். ஆனால் அங்குதான் ஆங்கிலேயர்கள் வகுத்த தந்திரமான சட்டம் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தது. அது வாரிசுகளை தத்தெடுக்க கூடாது, அப்படியே எடுத்தாலும் அதற்கு ஆங்கிலேய ஆட்சி அனுமதி பெற வேண்டும், அப்படி தரப்படவில்லை என்றால் அந்த அரசு ஆங்கிலேயர் வசம் போய்விடும் என்பதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. இதனால் அவர்களால் கட்டமைக்கப்படும் நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ராணிக்கு ஏற்பட்டது. தனது மகனை மன்னனாக முடிசூட அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்காடத் தொடங்கினார் லட்சுமிபாய். ஜான்சியை ராணி கட்டமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க அதே காலகட்டத்தில் பசியில் இருக்கும் யானை போல ஜான்சியை சுற்றியுள்ள பிராந்தியங்களை கைப்பற்ற தொடங்கியது ஆங்கிலேய அரசு. இதில் சத்தாரா, செய்ப்பூர், சம்பல்பூர், நாக்பூர் அரசுகளை கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது ஆங்கிலேய அரசு. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் உள்ள குறைகளை கண்டறிந்து அதன் மூலம் அதனை மறைமுகமாக தாக்கி கைப்பற்றும் பணிகளில் ஆங்கிலேய அரசு ஈடுபட்டது. அந்த சமயத்தில் ஆங்கிலேய அரசின் கட்டளையிடும் இடத்தில் இருந்தவர் டல்ஹவுசி. இவர் ஒவ்வொரு அரசையும் எப்படி கைப்பற்றலாம் என்று நினைத்து அதற்கு ஏற்றாற்போல் பிரித்தாளும் யுக்தியை பயன்படுத்தி அரசர்களிடம் நிலவும் ஒற்றுமையை உடைத்தார். மேலும் ஆங்கிலேயர்களின் திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கைகளால் பல பிராந்தியங்களில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. இந்த சூழலில் ஜான்சியின் அரியணையை கைப்பற்ற பிரிட்டிஷ் திட்டமிட்டது. மேலும் கணவரை இழந்துள்ள ராணி லட்சுமிபாய்க்கு 60,000 ஓய்வுத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்கள். இதற்கு பதிலேதும் கூறாமல் அமெரிக்காத்து வந்த ராணி திடீரென ஜான்சியில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி எர்கினிடம் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்திய சிறப்பு படைகளை உருவாக்கிக் கொள்ள அனுமதி கேட்டார். திரைமறைவில் ஜான்சியை கைப்பற்ற பல திட்டங்களை வகுத்த ஆங்கிலேய அரசு ராணிக்கு பாதுகாப்பை அதிகரிக்க அனுமதி வழங்கியது. இதனை கொண்டாடும் விதமாக ஒரு விழா எடுத்து நடத்தினார் ராணி ஜான்சி. அதில் ராணியாக அவர் ஆற்றிய உரை மிகவும் தெளிவானதாக இருந்தது. ஆங்கிலேய அரசை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று மறைமுகமாக மக்களுக்கு கோடிட்டு காட்டினார் லட்சுமிபாய். 1857ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு அரசை கைப்பற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தடங்களாக சில வீரர்கள் புரட்சியாளர்களாக வெகுண்டு எழுந்தனர். இந்த வேட்கையை மங்கள் பாண்டே தொடங்கி வைக்க அதற்கு ராணியின் விடலை பருவ நண்பர்களான நானி சாஹேப், தாந்தியா தோப் உள்ளிட்டோர் வழிவகுத்தனர். இதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து பரவ தொடங்கியது. இருப்பினும் அவை யாவும் ஆங்கிலேயர்களால் ஒவ்வொன்றாக அடக்கப்பட்டது. இப்படி ஆங்கிலேய படைகள் மற்ற இடங்களின் புரட்சியை அடக்கிவிட்டு ஜான்சியை நோக்கி படையெடுத்தனர். இந்த செய்தி ராணி லட்சுமிபாய்க்கு தெரிய வந்தது. ஒரு பெண்ணாக தனது மகனை காப்பாற்ற நினைத்த லட்சுமிபாய் ஒரு மண்ணின் தலைவி என்ற பெயரில் தனது மக்கள் அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். தோற்றாலும் போரிட்டு செத்து மடிவோமே தவிர ஒருபோதும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக மாட்டோம் என்று வீர முழக்கமிட்டார் ஜான்சி ராணி. டெல்லியை கைப்பற்றிய ஆங்கிலேய படைகள் அடுத்ததாக கான்பூரை கைப்பற்றின. இந்த தகவலை ஜான்சியின் அமைச்சர் ராணியிடம் கூற பயமறியா வேங்கை போல வரட்டும் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று முழக்கமிட்டு ஒரு உத்தரவையும் பிறப்பித்தார் லட்சுமிபாய். கோட்டைக்கு வெளியே உள்ள படைகளை கோட்டைக்குள் திரள வேண்டும் என்பதே அந்த உத்தரவு. ராணி உத்தரவை அடுத்து படை வீரர்கள் கோட்டைக்குள் திரள அவர்கள் மத்தியில் நின்றவாறு ஜான்சியில் நடந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக நடக்கப் போகும் அனைத்தையும் கூறிவிட்டு போருக்கான முன்னோட்டமாக புரிபறக்க அவர்களிடம் வீர முழக்கமிட்டார். அது, வீரர்களே, நம்மை தாக்க ஆங்கிலேய படை நெருங்கிவிட்டது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை எதிர்த்து களத்தில் போராடுவோம். நம்மில் இறுதியாக ஒருவர் இருக்கும் வரை வெற்றி என்ற தாகம் நமக்குள் இருக்க வேண்டும்.
அதுவரை எதிரிகளை தாக்கிக் கொண்டே இருங்கள். உங்களை நம்பித்தான் நானும் இந்த ஜான்சியும் இருக்கிறது. கடைசி வரை தன்னம்பிக்கையுடன் இந்த போரை கையாண்டு வெற்றியை நமக்காக்குவோம் என போர் முழக்கமிட்டார். அதனை அடுத்து போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த பெண்களை பார்த்து, வீராங்கனைகளே, நீங்கள் அனைவரும் கத்தியை சுழற்றவும் துப்பாக்கிகளை ஏந்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது என்ற வித்தைகளை கற்று போரில் களமாட தயாராக இருங்கள். எந்த நேரத்திலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரலாம் என ஆர்ப்பரித்தார் ராணி. இந்த பேச்சை கேட்டு திகைத்து நின்ற பெண்கள், எங்களால் முடிந்தவற்றை இந்த ஜான்சிக்காக செய்வோம் என முழங்கி ராணியை மெய்சிலிர்க்க வைத்தனர். ஜான்சி அரண்மனைக்குள் படைகள் முழு தயார் நிலையில் இருக்க ஆங்கிலேய கமாண்டர் ஹூக் ரோஸ் தலைமையிலான படை ஜான்சியை நோக்கி வந்தது. அப்போது ஹூக் ரோஸ் சரணடையுமாறு தூதுவிட, அதற்கு போராடி வென்றால் வெற்றி, இல்லையேல் மோட்சம் என்று கம்பீரமாக விடை அனுப்பினார் ஜான்சி ராணி. இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய படை ஜான்சி கோட்டையை நோக்கி துப்பாக்கி குண்டுகளை முழங்கியது. இதற்கு தயாராக இருந்த ஜான்சி படை பலமான முறையில் பதிலடி கொடுத்தது. சுதந்திர போராட்டத்தில் ஆயுதம் மூலம் ஆங்கிலேயர்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்பதை அந்த படை அறிந்திருந்தாலும் அடிமையாக மாட்டோம் என்ற ஒற்றை குறிக்கோளை வைத்து தன்னம்பிக்கையுடன் சண்டையிட்டனர். ஆங்கிலேய படை தொடர்ந்து முன்னேறி வருவதை அறிந்த ராணி ஜான்சிக்கு அருகே ஆட்சி செய்த தனது நண்பரான தாந்தியா தோப்பிடம் உதவி கோரினார். இதனையடுத்து சுமார் 20,000 போர் வீரர்களுடன் ஜான்சிக்கு வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டையிட்டார் தாந்தியா தோப். இவர்கள் ஒன்றிணைந்தும் ஆங்கிலேயர்களை வீழ்த்துவது என்பது கடும் சவாலாக இருந்தது. அப்போது ஆங்கிலேய படை தளபதி ஹூக் ரோஸ் தான் சொன்னது போன்று ஜான்சியை கைப்பற்றி ராணியை சிறைப்பிடிக்க கோட்டைக்குள் நுழைந்தார். இதனை அறிந்த ராணி தனியாக ஆங்கிலேயர்களை வீழ்த்த முடியாது என்பதால் அருகில் இருக்கும் அரசர்களுடன் இணைந்து இவர்களை எதிர்ப்போம் என்று கருதி அங்கிருந்து பின்வாங்கி தனது வீரர்களுடன் கோட்டையை விட்டு வெளியேறினார். தனது வளர்ப்பு மகனை கூட்டிக் கொண்டு ஜான்சியை விட்டு வெளியேறி அருகில் இருந்த கல்பி என்ற பகுதிக்கு சென்றார். இப்போது ஜான்சியை கைப்பற்றிய ஆங்கிலேய படைகள் அடுத்ததாக குவாலியரை நோக்கி படையை நகர்த்தினர். இதனை அறிந்த ஜான்சி ராணி ஆங்கிலேயரிடம் சண்டையிடுவதற்காக தனது சகாக்களான தாந்தியா தோப், ராவ் சாஹேப், நவாப் ஆகியோரது படைகள் கூட்டுப்பயிற்சியில் ஈடுபட்டனர். 1858ஆம் ஆண்டு மார்ச்சில் ஜான்சியை கைப்பற்றிய ஆங்கிலேய படை கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் குவாலியரை நோக்கி படையெடுத்து வந்தது. அந்த சமயத்தில் குவாலியரில் இருந்த மகாராஜா சிந்தியா ஆங்கிலேயருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்துள்ளார். இதனை கடுமையாக எதிர்த்த வீரர்கள் அவரிடம் இருந்து விலகி லட்சுமிபாய் படையில் இணைந்தனர். கிட்டத்தட்ட 4 படைகள் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு தயாராகும் வகையில் கூட்டுப்பயிற்சியில் ஈடுபட்டன. இந்த முறை நேரடியாக களத்தில் இறங்கி சண்டையிட முடிவு செய்தார் ராணி லட்சுமிபாய். அதற்கான தருணமும் வந்தது. வாழ்வா சாவா என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் கொடுக்கும் விதமாக களத்தில் இறங்க தனது படைகளை தயார்படுத்தினார் லட்சுமிபாய். ஆனால் நாலா பக்கமும் கொடூரத்தனமாகவும் ஈவு இரக்கமில்லாமல் ஆங்கிலேய படைகள் தாக்கப்படுவதை அறிந்த ராவ் சாஹேப் மனம் இறங்கி சரணடையலாம் என்று எண்ணுகிறார். இதனை கண்டு அறிந்த ராணி சற்றும் தயக்கமின்றி, நாம் சோடை போகக்கூடாது, என்ன நடந்தாலும் களத்தில் நம் வீரத்தை காட்டுவோம், முடிவு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என ராணி கூற, ராவ் சாஹேப் சரி முயன்று பார்ப்போம் என மனம் மாறுகிறார். அப்போது மேலும் ஒருமுறை ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக பந்தா பகுதியை ஆண்ட நவாபின் உதவியை நாடினார் லட்சுமிபாய். பின்னர் அவரது உதவி கிடைக்க கல்வியில் ஆங்கிலேயர்களை களத்தில் எதிர்கொள்கிறார் லட்சுமிபாய். பொதுவாக சண்டைக்கு போகும் போதெல்லாம் ராணிக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஆண் அணியும் போராடைகளை அணிந்து தனது இடுப்பில் ஒரு துணியை கட்டி தனது மகனை கூடவே அழைத்துச் செல்வதுதான். இப்படி கல்விக்கு ராணி லட்சுமிபாய் படைகளுடன் சென்று பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டார். அந்த சமயம் ஆங்கிலேய படைகள் சுதாரித்துக் கொண்டு ராணியை தாக்குவதை தவிர்த்து கோட்டையை நோக்கி படையெடுத்து அதை கைப்பற்றினர். ஆங்கிலேயர்களை விரட்ட நமக்கு பெரிய யுக்தி தேவை என ராவ் சாஹேப்பிடம் கூறினார் லட்சுமிபாய். அதற்கு அவர், மறைந்திருந்து தாக்கும் சண்டையான கொரில்லா சண்டைதான் சரியான யுக்தி என கூற, அதற்கு யாரும் தயக்கமில்லாமல் சரி என்று கூறினர். அப்போது இந்த பயிற்சிக்கு ஒரு கோட்டை தேவைப்படுவதால் குவாலியரை ஆண்ட மகாராஜாவின் உதவியை நாடினார். அதனை அடுத்து முழு படைபலத்துடன் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ளலாம் என திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையில் இறங்கினார் லட்சுமிபாய். ஆனால் அவரை பிடிப்பதற்காக அவர் தங்கியிருந்த கோட்டையை தாக்க தொடங்கியது ஆங்கிலேய படைகள். பிரிட்டிஷ் படைகளின் தாக்குதலை கண்டு கடும் கோபமுற்ற ராணி உடனே போருக்கு தயாராகுங்கள் என முழக்கமிட்டு மீண்டும் தனது மகனை பின்னால் கட்டிக்கொண்டு தனது குதிரையில் சீறி பாய்ந்தார். ஆண் வேடத்தில் இருந்த லட்சுமிபாய் குதிரையில் கடிவாளத்தை வாயில் கடித்தவாறு முழு ஆக்ரோஷத்துடனும் எதிரிகளை வீழ்த்த களமாடினார். அவரின் வேகம் ஆங்கிலேயர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்த 2 கைகளில் வாள் என சுழற்றி சுழற்றி எதிரிகளை வேட்டையாடினார். சற்றும் சளைக்காமல் ஆங்கிலேயர்களை எதிர்கொண்ட லட்சுமிபாய்க்கு அவரே எதிர்பாராத நேரத்தில் பின்புற தோளில் ஒரு கத்தி பலமாக தாக்கியது. வேறு யாருக்கோ வீசப்பட்ட கத்தி தனது தோள்பட்டையில் பட ராணியின் வேகம் குறைந்தது. அதே வேகத்தில் ஆங்கிலேயர்களின் குண்டுகளும் ராணியின் உடலில் பாய்ந்தது. அதோடு அவருடன் வந்த வீரர்கள் ஒவ்வொருவராக உயிரிழக்க ராணி ஒரு துணிகர முடிவெடுத்து தன்னுடன் ஒரு படையை வரவழைத்து அங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்றார். 1858 ஜூன் 17ஆம் தேதி சண்டையில் எதிரிகளை பலம் பார்த்தும் தான் நினைத்தவற்றை சாதிக்க முடியாத விரக்தி ஒருபுறம் இருக்க, தனது வளர்ப்பு மகனை காப்பாற்ற வேண்டும், தனது உடல் எக்காரணம் கொண்டும் ஆங்கிலேயரிடம் சிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் ராணி. இதனால் புல்பாக் என்ற இடத்தில் உள்ள ஒரு கோவிலில் தஞ்சமடைந்த ராணி தனது மகனை அங்கிருந்து அழைத்துச் செல்லுமாறு வீரர்களுக்கு உத்தரவிட ஒரு சிலர் ராணியின் மகனை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். அப்போது இரத்த காயங்களுடன் தழுதழுக்க மென்மையான குரலில் பேசினார் ராணி. என்னை எரித்து விடுங்கள், எனது சாம்பல் கூட எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாது என தனது இறுதி வார்த்தையை உதிர்த்துவிட்டு வீர மரணமடைந்தார் லட்சுமிபாய். இந்த சமயத்தில் சண்டையின் போது நாம் தாக்கியது லட்சுமிபாயை தான் என அறிந்த ஆங்கிலேயர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து ராணி இருந்த கோயிலை சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனை அடுத்து கோயிலுக்குள் சென்று பார்க்கும்போது 4 சடலங்கள் இருந்தன. அதில் ஒன்று தீயில் எரிந்து சாம்பலாக கிடக்க, மற்ற 3 சடலங்கள் ராணியின் வீரர்களாக இருந்தன. இந்த கணத்தோடு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தின் வீரமங்கையான ராணி லட்சுமிபாயின் அத்தியாயம் முடிவுக்கு வந்தது.
ராணி லட்சுமிபாய் களத்திலிருந்து போரிட்டதை நேரில் பார்த்த ஆங்கிலேய தளபதி கேப்டன் ராட்ரிக் பிரிக்ஸ், நாங்கள் சண்டையிட்ட போது ராணி குதிரையின் கடிவாளத்தை பற்களால் கடித்து இழுத்தவாறு இரு கரங்களிலும் வாளேந்தி போரிடும் வேகத்தை பார்த்து திகைத்து நின்றதாக புகழ்ந்தார். இதோடு ராணியிடம் நேருக்கு நேர் சண்டையிட்டவரான ஹூக் ரோஸ் குறிப்பிட்டதுதான் இந்தியா எந்த மாதிரி வீராங்கனையை பெற்றிருந்தது என்பதை உரக்க கூறியது. நான் பல இந்திய மன்னர்களிடம் சண்டையிட்டேன், அதில் என்னை கவர்ந்தது லட்சுமிபாய் தான் எனவும், அவரின் புத்திசாலித்தனமும் வீரமிகு நடவடிக்கைகளும் அவரை இந்தியாவின் மிகவும் ஆபத்தான தலைவராக காட்டியதாக குறிப்பிட்டார். ராணியின் வீரத்திற்கு இதோடு மிகப்பெரிய மரியாதை ஒன்றுள்ளது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெண்களை கொண்ட புரட்சி படையை உருவாக்கினார். அதற்கு அவர் வைத்த பெயர் ராணி லட்சுமிபாய் படை. ராணி எதற்காக போராடினாரோ அதற்கான தகுதிதான் இது என்று சுதந்திர போராட்ட வீரர்களால் புகழப்பட்டார் ஜான்சி ராணி. ஜான்சி ராணி வாழ்ந்த அரண்மனை அருங்காட்சியகமாக இயங்கி வர அவர் மறைந்த புல்பாக் என்ற பகுதி ராணியின் அடையாள சின்னமாக இன்று வரை ஒளிகாட்டி வருகிறது. இதோடு ஜான்சியில் ராணியின் பெயரில் கல்வி நிலையங்கள், மருத்துவமனை என பல உருவாக்கப்பட இன்றளவும் அவர் போரிட்ட பகுதிகளில் அவரது நினைவை கூறும் அளவில் பல சின்னங்களை அரசு உருவாக்கியுள்ளது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா? இந்த வரிகள் மகாகவியால் எழுதப்பட்டாலும் இதை எழுதும் போது ஜான்சி ராணி போன்ற வீரம் புரிந்த பெண்களை நினைத்துத்தான் அவர் எழுதியிருப்பார்